வணக்கம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் அரண்மனை இருக்கும் இடமெல்லாம் பேய் இருக்கும் போல இருக்கு. இந்த உலகத்துல நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்மெல்லாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனா இந்த பேய்கள் பாருங்களேன், அரண்மனையில மட்டும்தாங்க இருக்கு. ஆமா, நம்ம சுந்தர்சி சாருடைய அரண்மனை 4. ஆமா, அரண்மனை 1 பொன்னியின் செல்வன் மாதிரி. அதுக்காக பொன்னியின் செல்வனை ஈக்குவல் பண்றியாடா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அரண்மனை 1, 2, 3ன்னு எடுத்தவர் இப்ப அரண்மனை 4 அப்படிங்கிற இதுல பேயாட்டம் ஆட விடுறேன் பேர் வழின்னு நம்மளை கதறடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வழக்கம் போல சுந்தர் சி சார் படம் அப்படின்னாக்கா கொச்ச 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 கொச்சன்னு விரல் விட்டே எண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் நடிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த படத்துலையும் வழக்கம் அவருடைய உள்ளத்தை அள்ளித்தா படங்கள்லயே, மேட்டுக்குடி மாதிரியான படங்கள்லயே அப்படிதான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படிதான் இருப்பாங்க. அதனால சார், படத்துல நம்ம இந்த படத்துக்கு ஒரு பெரிய செட்டு போடுறோம் சார். அந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் சார். அரண்மனைன்னு சொல்லிட்டீங்க, அரண்மனை பார்ட் 4ன்னு சொல்லிட்டீங்க, அப்ப செட்டுக்கு கொஞ்சம் செலவு ஆகத்தானே செய்யும். பரவாயில்ல சார், அது செஞ்சுக்கலாம். ரைட் சார். படத்துல யார் சார் கால் ஷீட் வாங்கணும் சார்? கண்டிப்பா கோவை சார்லாம் கால் ஷீட் வாங்க சார். ஏன் சார், அப்ப ஹீரோ ஹீரோயின்லாம் சார் அது கூட அப்புறம் பாத்துக்கலாம் சார், யார வேணாலும் போட்டுக்கலாம் சார். ஆனா கோவை சார்லாம் இருந்தாக்கா அது பேய் படமா இருக்கும். பேய் படத்துல கோவை சார்லாம் இருந்தா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஏதோ ஒரு எழுதப்படாத இலக்கணங்கள் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்துலயும் கோவை சரளா ஒரு பக்கம் சுந்தர்சி பேய் படமா எடுத்துட்டு இருக்காரு. கோவை சரளா அதே போல ராகவா லாரன்ஸ் இப்பதான் ஆஞ்சி ஓஞ்சி அமைதியா இருக்காப்ல. அவர் பேய் படமா எடுத்தாருனாலும் கோவை சரளாவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்லி மாதிரி போட்டுவார். சரி, இந்த படம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்திய கிழக்கு நாட்டுல அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சொல்லி ஏதோ ஒரு நதியை காமிச்சு அந்த நதியிலிருந்து கதை ஆரம்பிக்குது. நதிக்கரை நாகரிகத்துல வளர்ந்தவர்கள் தானே நாம. அதனால சுந்தர்சி இப்படி நதிக்கரை நாகரிகம் கொண்ட அங்கிருந்து ஒரு கதையை எடுக்கிறாப்புல போல இருக்கு. அந்த படகுல அப்பா ஓட்டிட்டு வர பொண்ணு உட்கார்ந்து இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டங்குன்னு ஏதோ மோதுது. திரும்பி பார்த்தா இம்மா பெரிய மீன் முழங்கையை தாண்டி அப்படியே கடிச்சிட்டு இருக்க அந்த ஹீரோயின். ஐயோ, என்னடா படம் போட்டா 5வது நிமிஷத்திலே தெரிக்க விடுறாரு அப்படின்னு பார்த்தா, அங்கிருந்து ஒரு ஆவி கிளம்பி இந்த பொண்ணோட ஆவிக்குள்ள வர பூந்து பொண்ணை சாகடிச்சு பொண்ணு கீழே படகுக்கு கீழே கிடக்கும். இவ பொண்ணு இந்த உருவத்துல இப்படி கிடக்கும். அம்மா, என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பொண்ணு செத்து போயிட்டான, அவளால தாங்க முடியாது. அதனால நீ என் பொண்ணா நீ நடிக்கணும் அப்படின்னு அந்த பேய்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்க, ஓகே ஆல்ரைட் எனக்கு என்ன அப்படின்னு அந்த பேயும் ரொம்ப மனமிறங்கி ரொம்ப நல்ல மனசோட அந்த பேயும் ஒத்துக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கச்ச 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 கச்சன்னு ஏதோ பூக்கடையில பூவெல்லாம் விற்கிற கடை மாதிரி வக்கீல்லாம் வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. எய்தாப்லயும் பக்கத்து பக்கத்துலயுமா உட்கார்ந்துருப்பாங்க. அதுல ஒரு வக்கீல் தான் நம்ம ஹீரோ சுந்தர்சி. அவங்களுடைய அத்தை தான் கோவை சரளா. அவங்க ஒருத்தங்க திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவரு பெரிய ரவுடி. ஏம்மா, எல்டாம்ஸ் ரோடு தாதா இவரோட பொன்னாமணின்னு வேணாமா அப்படின்னு எல்லாரும் அரண்டு போயிருக்க. சுந்தர்சியும் மிரண்டு போய், நீங்க போயிருங்கம்மா, பெத்தவங்க சொல்றபடி கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல, அவங்க தரதரன்னு இழுத்துட்டு போவாங்க. செல்வி அப்படி இப்படின்னு கத்த, என்னது பேர் என்ன செல்வியா? அந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொன்ன உடனே பறந்து வருவாரு, பாஞ்சி வருவாரு, குனிஞ்சி வருவாரு, கும்மி போட்டு வருவாரு. அடி பின்னி பெடல் எடுத்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அந்த வக்கீல்கள் அத்தனை டேபிள் சுக்கு நூறாகி அந்த வக்கீல்கள் இந்த வக்கீல் சுந்தர்சி மேல கேஸ் போட்டுருக்கணும். ஏப்பா, நீ பாட்டுக்கு சண்டை போட வேண்டியதானே, எங்க டேபிள் சேர நான் உடைச்சிட்டியா அப்படின்னு. அந்த அளவுக்கு அடி பின்னி பெடல் எடுத்தா. ஏங்க, செல்வின்னு என் பேரை சொன்னதுக்கே நீங்க காப்பாத்திருக்காரு. ஆமா, ஏன்னா அப்படி ஒரு தங்கச்சியா சாவித்திரி. இது சாவித்திரி இல்ல, இவங்க யாரு, தமன்னா. அப்படி ஒரு செல்வின்ற பேர்ல இவரோட தங்கச்சி அப்படி இருக்காங்கம்மா. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்றோம். ஒரு காட்டு பகுதி, ஒரு வனப்பகுதி, பச்சை பசேல்னு இருக்கிற பகுதி. அப்படியே கேமரா உள்ள வருது, ஒரு அரண்மனை தெரியுது. ஆமா, அரண்மனைக்கு வந்தாச்சு இல்ல. அரண்மனை 4ன்னு போட்டுட்டு அப்புறம் அரண்மனைக்குள்ளார வரலன்னா எப்படி? தமன்னா வீட்டுக்காரரு, தமன்னாவோட பையன், தமன்னாவோட பொண்ணுன்னு எல்லாரும் அங்க நிம்மதியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நிம்மதியும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்துல பேய் குத்தாட்டம் போட ஆரம்பிச்சு. அப்படி வர்ற பேய்
யாரை சாய்க்குது, அதுக்கப்புறம் வேற பேய் யாரை கொல்லுது, அதுக்கப்புறம் இந்த தகவல்கள் எல்லாம் சுந்தர்சிக்கு சொல்லப்பட்டுச்சா, சுந்தர்சி வந்து பேய் ஓட்டுனாரா, சாரி சுந்தர்சி வந்து அவங்களெல்லாம் காப்பாத்தினாரா, சுந்தர்சி அப்படி காப்பாத்துற இதுல தேடுதல்ல இருக்கும்போது அவருக்கு இதெல்லாம் யார் செய்யறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதா, அப்படி தெரிஞ்ச பிற்பாடு அவர் செய்கிற செயல் என்ன, அந்த ஊர்ல இருக்கிற ஜெயபிரகாஷோட பையன் ஏன் கொல்லப்படுறாரு, அங்க இருக்கிற போலீஸ்காரரோட பையன் போலீஸ்காரர் ஏன் கொல்லப்படுறாரு, அங்க ஒரு பிறந்த தேதி ஒண்ணு இருக்கு, அந்த பிறந்த தேதிக்கு இருக்கிற மர்மங்கள் என்ன, சிகப்பு மச்சம் அப்படிங்கிற விஷயம், இப்படியெல்லாம் பல அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா போய்கிட்டு இருக்க. இதுல யோகி பாபு சரக்குன்னு வராங்க, கோவை சரளா சரக்குன்னு வராங்க, நம்ம விடிவி கணேஷ் சர்ரு குருன்னு வந்துட்டு போறாங்க, நடுவுல ஜெயபிரகாஷ் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, கதையை எம்புட்டுப்பா எந்த பக்கம் கொண்டு போறீங்க அப்படின்னு நம்மள தத்தளிக்க வச்சு வேதளிக்க வச்சு, யார் உடம்புல எந்த பேய் பூந்திருக்கு, என்ன இப்ப நல்ல பேயா கெட்ட பேயா, தமன்னா பேய் அம்மா பேய் வந்துருச்சா, இல்ல அது அன்பா இருக்குதா, இல்ல என்ன செய்ய போகுது, காப்பாத்திரும் அம்மா பேய் அத்தனை பேர்ட்ட இருந்தும் காப்பாத்திருமா எல்லாரையும், எப்படி இப்படின்னு இருக்க சரக்குன்னு நமக்கு அரே விதுக்குன்னு தூக்கி போடுது, நமக்குள்ளார ஏதாவது பேய் புந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி இன்டர்வல் எல்லாரும் பேந்த பேந்த முடிக்கிறாங்க. இப்படியாக ஒரு படத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆமா, சுந்தர்சி சாருடைய படங்கள்ல ஹியூமர் சென்ஸ்ங்கிற காமெடி ரொம்ப பிரமாதமா இருக்கும். அவருக்கு கதையோடய அவ்வளவு இயல்பா வரும். ஒரு உள்ளத்தை எலித்தாவா இருக்கட்டும், மேட்டுக்குடியா இருக்கட்டும், ஜானகிராமன் படமா இருக்கட்டும், எல்லா படங்களையும் சுந்தர்சிக்கு அவ்வளவு அழகாகும். ரிஷி அந்த இந்த படம் ஒன்று சரத்குமாரை வச்சு எடுத்திருந்த டபுள் இந்த படம் ஜானகிராமன்ல காமெடியில சிரிச்சோம். அப்படியாக ஒரு காமெடி சென்ஸ் இருக்கிற சுந்தர்சி சார் ஏன் இந்த பேய்க்குள்ளார சிக்கினாரு, பேய் படாத பாடுபடுத்துது சுந்தர்சியை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சுந்தர்சி சார் அவ்வளவு அழகா படத்துல அவ்வளவு பட்ஜெட்டுங்க, ஏகப்பட்ட பட்ஜெட். இந்த ஏர்டெல்லுக்கு அந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அப்படிலாம் ஒரு பொம்மையை இது பண்ணி விட்டுருப்பாங்கல்ல, ஒரு ஏர் பலூன் ஒன்று, அந்த மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு அம்மனையும் ஒரு அரக்கனையும் எய்த்தாப்புல பிச்சு விட்டு அந்த மகிஷாசுரவர்தினி அந்த இது அரக்கத்தனம் அந்த அரக்கத்தனக்க அழிக்கிறதுக்கு வர்றது, அம்பு விட்டு கொள்றது எரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிளைமாக்ஸில் வச்சு, அது ஒரு ஏர்டெல் அந்த இது மாதிரியான விளம்பர பலூன் மாதிரி அந்த அம்மனும் அந்த அரக்கனும் இருக்க, நமக்கு கண்ணில் எடுத்து கண்ணுல இதை வச்சுட்டு கும்பிட்டுக்கிறதா, இல்ல கண்ணை பொத்திக்கிட்டு சாமி தலையெழுத்துறா சாமின்னு இருக்கிறதா அப்படிங்கிற ஏக குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கு. கதையில ஒரு ஒரு படத்துல ஸ்கிரிப்ட் வைஸ் கதை அழகா நேரேஷன் கொண்டு போயிட்டு இருக்கிறது சுந்தர்சியினுடைய ஸ்டைல், அது பாராட்டுக்குரியது. இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அவர் அந்த பேய் தொடர்பான விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள்ல இறங்குறது ரொம்ப ரொம்ப அழகாவே கையாளப்பட்டிருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் படம் ரேஞ்சுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டா அப்படியே போயிட்டு இருக்கிறது தனக்குன்னு பேய் படமா திரும்ப மாறும்போது அதே வேகமோ அல்லது அதே கலகலப்போ இல்லாததுனால அது கொஞ்சம் ஒரு மாத்து கம்மியா தான் இருக்கு. அதுல செய்கூலிகள் சேதாரங்கள் அப்படி இப்படின்னு போக அந்த கிளைமாக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தாக்க குஷ்பு கிளைமாக்ஸ்ல குஷ்பு வந்து ஆடுறதுங்கிறதோ, அந்த புடவை அதே போன படத்துக்கு உண்டான புடவைய பத்திரமா அயன் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு அந்துருண்டையெல்லாம் போட்டு பீரோக்குள்ளார பத்திரமா வச்சுட்டு அதே எடுத்துட்டு வந்திருக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. கூடவே குஷ்பு கூட சிம்ரனையும் ஆட விட்டுருக்காங்க. ஆனா பாவம் அந்த சிம்ரன் பொண்ணுக்கு நம்மளுடைய கனவு கண்ணி இல்லையா சிம்ரன், அந்த சிம்ரனுக்கு ஒரு 4 க்ளோஸ்அப் ஷாட்டாவது வச்சிருக்க வேண்டாமோ, ஐயோ பாவம்னு சிம்ரன் டக்கச்சா டக்கச்சான்னு ஆடுறாங்க இந்த பேய் பாட்டு இந்த அம்மன் பாட்டுக்கு. அப்படியே ஒரு ஒரு 50 கிலோ குங்குமம் ஒரு 500 கிலோ மஞ்சள் அப்படி இப்படின்லாம் வாங்கி படத்துக்கு உண்டான பட்ஜெட்ல தெரிக்க விட்டு நம்ம மூஞ்சிய தொடச்சிக்க வேண்டிய குங்குமம் மஞ்சளா ஹோலி பண்டிகை மாதிரி நமக்கும் மேல பூசிட்டாங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த படத்துல யோகி பாபுவோடைய காமெடி படம் முழுக்க யோகி பாபு வர மாதிரி இருந்தாலும் அவருடைய காமெடியோ அல்லது விடிவி கணேஷ் சம்பந்தப்பட்ட காமெடியோ பெரிய அளவுல நம்மளை ஈர்க்கல. ஏதோ சிரிக்க வைக்கிறாங்க, சிரிக்க வைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே போல கோவை சரளா ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன்லயே ஓப்பனிங் சீன்ல வந்து அவங்க அங்க பறக்கிறது இங்க பறக்கிறது அவங்களை இழுக்கிறது இவங்க இழுக்கிறதுன்னு கோவை சரளா பண்றது செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே பெரிய நகைச்சுவைன்னு சுந்தர்சி இன்னும் எத்தனை நாள் நம்பிட்டு இருப்பாருன்னு தெரியல. சுந்தர்சி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் காமெடி சென்ஸ் உள்ள மிக முக்கியமான டைரக்டர்கள் ஒருத்தர். அவர் இந்த மாதிரி அரண்மனை 1 2 3 நாளுக்குள்ளார அவரை லாக் பண்ணிக்கிட்டாரு, அவரே போய் லாக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த படத்துல அந்த பேயை சொல்லிட்டேன், ஆம்பளை பேயை சொல்லிட்டேன், பொம்பளை பேயை சொல்லிட்டேன், அப்புறம் மந்திரவாதி பேய் ஒன்று அதுவும் இருக்கு. அப்புறம் மந்திரவாதி உடம்புக்குள்ளார போலீஸ் பேய் வந்து நுழைஞ்சுக்கும்.
அந்த போலீஸ் பேய், அப்புறம் பேயெல்லாம் சொல்லியாச்சு. ராஷிக்கன் ராஷிக்கனை விட்டேன் பாருங்க. இந்த படத்துல ஐயோ பாவம் யார்ரா முதல் ஐயோ பாவம்னாக்கா ராஷிகண்ணா தான். படத்துல ஹீரோயின் வேற அவங்க. பாவங்க அவங்க. ராஷிகண்ணா வந்து கிளாமராவும் நடிக்க விடல. அட்லீஸ்ட் ஒரு நல்ல சீனும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு நல்ல சீன் கூட அவங்களுக்கு கிடையாது. படத்துல அவங்க இல்லாமலே படத்தை ஓட்டிடலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ராஷிகண்ணாங்கிற ஒரு கேரக்டர் இல்லாமலேயே இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கலாம். ராஷிகண்ணாவுக்கு எவ்வளவு சம்பளம், கோடிகளா அப்படின்னு தெரியல. அந்த கோடிகள் வந்து கிட்டத்தட்ட பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதனால அது அது வேஸ்ட். அவங்க ராஷிகண்ணா எந்த கதைக்கு எந்த ஒரு பலமும் தரல. காமெடியிலயோ கிளாமர்லயோ அல்லது காதல்லையோ எந்த விதமான இதுவும் இல்லை. கதைக்கு பெரிய பலம் சேர்க்கவே இல்லை. அடிக்கடி வந்து ஏதோ ஊசி போடுறாங்க இந்த மயக்கத்துல கோமா ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணுக்கு. நமக்கு கொஞ்சம் ஊசி போட்டாக்க கொஞ்சம் பலமாக்கிக்கலாம். அப்படியே தொய்வாயிடுறோம் நம்ம. அப்படி இருக்குது. மற்றபடி அரண்மனை 4, அரண்மனை 3ல எப்படி ஆர்யா பேயா வந்து மிரட்டி எடுத்து நம்மளெல்லாம் சோதிச்சாரோ அது மாதிரி தான் இந்த அரண்மனை 4 இருக்கு. அடுத்த படமாவது கொஞ்சம் இன்னும் நல்ல காமெடியோட, இன்னும் நல்ல குடும்பத்தோட பார்க்கறது. ஆனால் ஒண்ணுங்க, நல்ல கரெக்டா ஒரு கோடை விடுமுறை நாள்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிற இந்த சமயத்துல மனுஷன் சுந்தர்சி கரெக்டா லீவ் படத்தை விட்டுருக்காரு. குழந்தைகள் இந்த படத்தை ஓட்ட வச்சிருவாங்க. பேய் ஓட்ட வச்சிருமோ இல்லையோ, ஆனா குழந்தைகள் இந்த படத்தை ஓட்ட வச்சிருவாங்கன்றது மட்டும் நிஜம். அரண்மனை 4 வணக்கம்.